ஹாய் சார், தாமோதரன் சாரோட G4G5 ஒர்க் ஷாப் சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எஃபர்ட் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் அண்ட் ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் எங்கள் மேலே. ஸோ அது ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சா? ஃபுல்ஃபில் ஆச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேறு. ஆனால் இங்கே சார் வந்து எந்த இண்டிகேட்டர் எதுவுமே இல்லாமல் சார்ட்டை பார்த்து எப்படி ட்ரேட் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாப்புல. ஆனால் அதுமாரி சார் சொன்னது வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்றப்போ மார்க்கெட்டை போய் கேட்குது. எங்கே ரிவர்ஸ் ஆகும்னு சொன்னாலும் அங்கே எதாவது ரிவர்ஸ் ஆகுது. நல்லா உங்களுக்கு அதான் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் தான் மார்க்கெட்டுக்கு. இது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சிம்பிளான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இது ரியல் டைமில் ஒர்க் ஆகிறதுக்கு அவர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டியிருப்பாங்க. அது உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கா? நேற்று கிளாஸில் வந்து லைவ் கிளாஸ் நிறையா அட்டன் பண்ணோம். ஒரு சார்ட்டும் காமிச்சாங்க, லைவ் சார்ட்டு. அது சார் சொல்லி கொடுத்த மாதிரி தான் மார்க்கெட் போகுது வருது எல்லாமே. அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம எப்போவுமே லைவில் தான் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி அப்ராட் வரும்போது மட்டும்தான் ஒரு நாள் லைவு, ஒரு நாள் வந்து லீவ். ஏன்னா வந்து எல்லாராலையும் லீவ் போட்டு 2 days லீவ் போட்டு வர முடியாது. பட் அதிகம் சில பேர் போட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறாரா உங்களுக்கு? எத்தனை தடவை கேட்டாலும் நான் டவுட்ஸை கிளியர் பண்ணுறப்ப நமக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு தான் வெளில அனுப்புகிறாங்க. ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ரிவ்யூஸு ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்து தான் வந்து என்னதோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி வந்திருப்பீங்க. இந்த ரிவ்யூஸ் வந்து ஓவர் ஹைப்டாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா? இல்லை சார், கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு அது நிறையா பாயிண்ட் கேப்சர் பண்ணலாம். சூப்பர். அது ஒன் வேர்ட் அபவுட் த ஒர்க் ஷாப். அது எக்ஸலன்ட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.